ஆயத்துல் மீசாக் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? எந்தன்னா உங்களுடைய இறைவன் ஆதமுடைய மக்களுடைய முதுகு தண்டிலிருந்து அவங்களுடைய சந்ததிகளை எடுத்துக்கொண்டு அவர்களை சாட்சியாக்கணும். நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டான். அப்போ வந்து ஆம் நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று சொன்னார்கள் எல்லாருமே. இதுதான் மீசாக் அல்லாஹ்வுடனான மனிதனுடைய உடன்படிக்கை என்று சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆயத்து. இதற்கு இமாம் இப்னு தைமியா மற்ற உலமாக்களை விட மிக வலுவான, ஆழமான விளக்கம் குடுத்திருக்காங்க. இது வந்து ஃபித்ராவ தான் குறிக்குது என்று சொல்லியிருக்கிறாங்க. பொதுவான விளக்கம் என்னன்னா, பல தஃப்சீர் அறிஞர்கள் அல்லாஹ் ஆதமுடைய முதுகிலிருந்து எல்லா மனிதர்களுடைய ஆத்மாக்களையும் எடுத்தான். அவங்களிடம் அல்லாஹ் நான் தான் இறைவன் என்று ஒப்புக்கொள்ள வைத்தான். அதனால் மனிதர்கள் கியாமத்தில எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது என்ற விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. இமாம் தபரி போன்ற பெரிய பெரிய உலமாக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்னு தைமியாவுடைய முக்கிய விளக்கம் என்னன்னா, இது வந்து மனிதனுடைய ஃபித்ராவோடு தொடர்பு படுத்தி விளக்குறாங்க இந்த வசனத்த. இந்த மீசாக் என்பது மனிதனுடைய உள்ளத்தில் வைத்துள்ள இயற்கையான அறிவு, இந்த ஃபித்ரா என்று சொல்றாங்க. மனுஷன் பிறப்பிலேயே ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்று உணரக்கூடிய இயல்போடு அவன் படைக்கப்படுறான் என்று. இது வந்து ஃபித்ராவுடைய ஹதீஸ், சஹீல் புகாரி ஹதீஸ வச்சு விளக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரால பிறக்குது. பின்னர் அவங்களுடைய பெற்றோர் தான் யூதராகவோ, மஜூசியாகவோ, கிறிஸ்தவராகவோ ஆக்குறாங்க என்று. இந்த ஹதீஸ் வந்து ஆயத்துல் மீசாக் வந்து விளக்கமாக உள்ளது. ஏன் முக்கியம் என்றால், மனுஷனுக்கு 2 வகையான ஆதாரங்கள் இருக்குங்க. உள்ளார்ந்த ஆதாரம் வந்து மனுஷன் அல்லாஹ் வந்து ஃபித்ரா மனித உள்ளத்தை வைத்து படைச்சிருக்கிறான். தன்னை அறியிற மாரி. வெளிப்புற ஆதாரங்களாக நபிமார்கள் அனுப்பப்படுறது, வஹி அனுப்பப்படுது, குர்ஆன் அனுப்பப்படுது. இது 2ம் சேர்த்து மனுஷன் வந்து அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சில உதவிகள் நமக்கு. இப்னு தைமியா வந்து போல்டான கருத்து. மற்ற சில உலமாக்களை விட ஏன்னா மற்ற சில மக்கள் வந்து இது நேரடி நிகழ்வு, ப்ரீ எர்த் கான்வெனன்ட் என்று மட்டும் தான் சொல்றாங்க. ஆனால் இமாம் இப்னு தைமியா தான் இந்த வசனம் மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஃபித்ராவுடைய அறிவை குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா மனிதன் அல்லாஹ்வை மறுப்பது இயற்கைக்கு எதிரானது. தௌஹீத் என்பது மனிதனுடைய இயற்கையான மார்க்கம் என்று இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க. ஷிர்க் என்பது பின்னர் காலத்துல வந்ததுதான். மனிதன் அல்லாஹ்வோடு ஏற்றுக்கொண்ட உடன்படிக்கை தான் இது. இது ஃபித்ரா மூலம் மனித உள்ளத்துல இருக்கு. நபிமார்கள் அந்த ஃபித்ராவை நினைவூட்டுவதற்காக வந்தார்கள்.